ஜனவரி 28ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வர இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கன்னியாகுமரியில் நடைபெறவுள்ள தாமரை மகளிர் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஜனவரி 28ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரியில் நடைபெறவுள்ள தாமரை மகளிர் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். முழு விவரம். வணக்கம். வரக்கூடிய ஜனவரி 28ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தர இருப்பதாகவும், கன்னியாகுமரியில் நடைபெறும் தாமரை மகளிர் மாநாட்டில் அவர் பங்கேற்க இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அங்கு நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்ட மேடையில் கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களையும் ஒரு சேர மேடையேற்ற திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதற்குள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிக்கப்பட்டு அந்த கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய வகையில அந்த அறிவிப்புகளும் கூட அந்த மேடையில் வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இன்னும் சில கட்சிகள், முக்கிய கட்சிகள் கூட்டணிக்குள் வருவார்கள் என்று தொடர்ச்சியாக அதிமுக தலைமை, பாஜக தலைமை சொல்லி வருகிறார்கள். இன்றைய தினம் கூட பாமக கூட்டணியில் இருப்பதை உறுதி செய்து இருக்கிறார்கள். மேலும் இன்னும் முக்கிய கட்சிகள் வருவார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையே பாஜக தேசிய தலைவர்களினுடைய வருகையும் கூட அடுத்தடுத்து நிகழ இருக்கிறது. ஏற்கனவே அமித்ஷா தமிழகத்திற்கு 2 நாள் பயணமாக சென்று இருக்கிறார். வரக்கூடிய 28ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்களும் தமிழகத்திற்கு வர இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. கன்னியாகுமரியில் நடைபெறும் தாமரை மகளிர் மாநாட்டில், பாஜக மகளிர் அணி சார்பில் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ள இருப்பதோடு கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களையும் அவர்கள் மேடையேற்ற இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அப்படி மேடையேற்றக்கூடிய பட்சத்தில், அதாவது பிரதமர் மோடி, இன்னொரு பக்கம் இபிஎஸ், மற்றொரு பக்கம் அன்புமணி, அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், இப்படி தலைவர்களை எல்லாம் மேடையில் ஏற்றக்கூடிய நேரத்தில் இது ஒரு தமிழகத்தில் ஒரு வலுவான ஒரு கூட்டணியை காண்பிக்கக்கூடிய வகையில இந்த திட்டமானது இருக்கிறது. எனவே அதற்கேற்ற வகையில முன்கூட்டியே கூட்டணியை விரிவாக்கம் செய்வது, தேமுதிகவை உள்ளே கொண்டு வருவது, அதே போல டிடிவி தினகரன், ஓபிஎஸ் விவகாரத்தில் ஒரு சுமூக முடிவை எட்டுவது, இப்படியான பணிகளை எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்கேற்ற வகையில் தான் இன்றைய தினம் கூட இபிஎஸ் டெல்லி செல்ல இருக்கிறார். எனவே தை திறந்தால் வழி பிறக்கும் என்பதை மனதில் வைத்து இந்த தை மாதத்தில் அந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் அறிவிக்க இருப்பதாகவும், அதற்கேற்ற வகையில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு 28ஆம் தேதி வருகை தந்து அவர் பங்கேற்கக்கூடிய அந்த மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்களை ஒரு சேர மேடையேற்ற பாஜக தீவிரமாக முயற்சி செய்து வருவதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.